ஏன்னா நோவா காலத்தில் நடந்தது அப்படி எல்லாமே இதில் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நோவா காலத்தில் நடந்ததுக்கு எப்படி சொல்றீங்க? நோவா காலத்தில் நடந்தது எல்லாமே மனுஷகுமாரன் காலத்துலேயும் நடக்கும். ஓகே. இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் பைபிளில் உள்ள ப்ராஃபட்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி. இப்போ நோவாவை என்ன செய்கிறாரு, ஜோடு ஜோடா எல்லா மிருகத்தையும் பிடிக்க சொல்கிறாரு. ஆமாம், பேரா சைமல்டேனியஸாக போட்டும் செய்கிறாங்க. ஆமாம், வேலை செய்யப்படுது. அதை செஞ்சு முடித்த பிறகு ஜோடு ஜோடா எல்லாத்தையும் பிடிங்கிறாரு. எல்லாத்தையும் பிடிச்ச பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாரு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். 6ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு. 7ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது வந்தவங்கிட்ட சொல்கிறாரு, சுத்தமானவற்றில் போய் 7 ஜோடி பிடிம்பார். ஓகே. திருப்பி நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். செஞ்சு முடித்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் பேழைக்குள்ளே போங்க. பேழைக்குள்ளே போன பிறகு 7 நாள் கழித்து ஜலப்பிரளயம் பூமியின் மேல் வந்தது. ஒரு வருஷ காலம் பயங்கரமான அழிவு அழிஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி நோவாவை வெளியே வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் முதல்ல மோசை மூலமாக நியாயப்பிரமாணத்தை உலகத்துக்கு கொடுத்து நம்மளை பரிசுத்தவானாக்க பார்த்தார். அதில் பார்த்தா ஒவ்வொரு